எண்ணாரா துயர் விளைக்கும் இவையென்ன உலகியற்கை. இது நம்மாழ்வாருடைய போஷரம். வேண்டாதவர்களெல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறார்கள், வேண்டியவர்கள்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து அழறார்கள். ஒருத்தர் மரணம் அடைஞ்சுட்டார்னால் இந்த ரெண்டுமே நடக்கிறது. நன்னாதார் முருவலிப்ப, வேண்டாதவர்கள்லாம் சிரிக்கிறா, இவன் போவனா போவனான்னு பார்த்துட்டு இருந்தோம், நல்ல வேளை இவனுக்கு கஷ்டம் வந்தது, இறந்தான். நல்லுத்தார் கரைந்தேங்க, வேண்டியவர்களெல்லாம் அழுகிறார்கள், நம்மோட இத்தனை நாள் கூட வாழ்ந்தாரே போயிட்டாரே என்று துயரம் தாழாமல் அழுகிறார்கள். எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை. இப்படி எண்ண முடியாத துயரத்திலே நம்மை அழுத்தும் இந்த உலகத்தின் இயற்கை தான் என்ன நம்மாழ்வார் ஆச்சரியப்பட்டுட்டு, ஆகையால் என்னை இந்த லோகத்துல வைக்காதே, உடனே முக்தி கொடுத்துடுன்னு பிரார்த்தித்துக் கொள்கிறார். அப்ப நம்மாழ்வாருக்கே இவ்வளவு பயமா? இந்த லோகத்துல அவ்வளவு துன்பம் இருக்கவே தானே இவ்வளவு தூரம் ஆழ்வார் கஷ்டப்பட்டு பாசுரம் படுறார். இது நமக்கு தோணும். வாஸ்தவம், லோகம் துன்பமயமானது. சுற்றி நடக்கிறத பார்த்தால் கொலையோ கொள்ளையோ கற்பழிப்போ லஞ்சமோ ஊழலோ அடிப்படை வசதியே இல்லாம மக்கள் பல பேர் துன்பப்படுறதோ, எத்தனையோ பேர் தீயவர்களாக போய் வாழ்க்கையே கெடுத்து கொள்ளுவதோ, ஒருத்தருக்கொத்தர் ஒரு சௌஜன்யம், ஒரு மனசு சேர்ந்து எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவனை பார்க்கறதே அரிதா இருக்கும் இல்லையோ. அந்த நாள்ல சுத்தி இதை போல பல பேர் இருந்திருக்கா. இன்றைக்கு பக்கத்து வீட்டுக்காரரை பத்தி தெரியவே தெரியாது. ஒருத்தருக்கொத்தர் உதவி கொள்ளுவதோ எல்லாமே குறைந்து போய்விட்டது. அப்ப பார்த்தாலே ரொம்ப துக்கமயமான லோகமா இருக்கு சுவாமி. இனிமே இந்த லோகத்தில் இருக்கவே வேண்டாம் என்று தோணினாலும் இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம உயிரை போக்கிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை, அதுக்கு உரிமை இல்லை. ஆகையால நாம இருக்கிற காலம் வரைக்கும் நன்னத்தான் வாழ்ந்தாகணும். அதைத்தான் 2 நாளா நம்ம பார்த்துட்டோம். லோகமே துயரமயமானதாக இருந்தாலும் 3 நாள தான் துயரம் ஏற்படும். அந்த 3ஐயும் விலக்கிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இனிமேலே இந்த லோகம் இன்பமயமானதுன்னு நினைச்சுனுட்டால் அதனால நல்லதா போயிடுமா? அப்படியே வாழ்ந்துடலாமானால் துன்பமயமானதுன்னு நினைச்சுனுட்டாலும் அதற்குள்ள துன்பப்படா. நம்ம பசங்களை கேட்டாலே என்ன சொல்லுவா? நீ படி படின்னு சொல்ற, இந்த பழக்கம் கூடாது அந்த பழக்கம் கூடாதுங்கிற. ஆனா உங்காலத்தில் இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷனே இருந்ததில்லை. எங்க காலத்துல தான் இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. எத்தனை கேளிக்க புதுசா வந்துடுச்சு. இப்ப இப்படி பார்த்துங்களேன், ஒரு தூர்தர்சனம்னு எடுத்துட்டாலே இதுல எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம். அது கேளிக்கை நிறையா போயிட்டது வாஸ்தவம் தான். நிறைய நேரம் அது முன்னாடி உட்காண்டிருக்கோங்கிறதும் வாஸ்தவம் தான். ஆனா அதே சமயத்தில் இத்தனை நல்லதை சொல்றதுக்கு முடியறது இல்லையோ, அதுவும் இதனால தான் முடியறது. எதுவும் இதனால தான் ஏற்படுறது. இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாரும் திரைப்படம் பார்த்து கெட்டு போயிட்டா சொல்லலாம், இது ஓர் புறத்தில். அப்ப இது எல்லா சாதனங்களையும் நன்மைக்காக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டோம்னால் அப்ப டெக்னாலஜி தப்பே இல்லை. ஆனா அந்த டெக்னாலஜியை எதுக்காக உபயோகப்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். அதை துஷ்பிரச்சாரம் பண்றதுக்கும் எனக்கு பிடிச்சதை எடுத்து சொல்லிடுறதுக்கும் செய்யக்கூடாது. எது மக்களுக்கு நல்லதோ அதை பிடிச்சது அவளுக்கு நல்லத்தை எடுத்து சொல்றதுக்கு பிரயோகப்படுத்தினோம்னால் எத்தனையோ நன்மை ஏற்படும். ஆகையால் அடிப்படையில பார்த்தோம்னால் இது இத்தனையுமே நல்லத்துக்காக நாம பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த நாள்ல இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் கிடையாது, இந்த நாள்ல இருக்கு. ஆனா இந்த டிஸ்ட்ராக்ஷனை எடுத்துட்டா தானே என்னுடைய லட்சியம் நேர்பாதையில் இருந்துடுத்து, என் இலக்கு ஒழுங்கா இருந்துடுத்துனால் அப்ப இந்த டிஸ்ட்ராக்ஷன் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையோ. இதுல கடந்த ஜெனரேஷனுக்கு நமக்கு என்ன வேறுபாடுன்னா, நமக்கு லட்சியம் இருந்தது, இலக்கு இருந்தது. வாழ்க்கையில நல்லவனா இருக்கணும், முன்னுக்கு வரணும், முன்னேறணும், நன்னா எல்லாருக்கும் உதவி பண்ணணும். இது எனக்கு இருந்தது, என் பிள்ளை பொண்ணுக்கும் இருக்கு. ஒன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அது இல்லாம போகவே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம எவ்வளவு தூரம் நினைச்சிருந்தோமோ அதை விட மக்களுக்கு உதவணும், சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னு அடுத்த ஜெனரேஷனுக்கு எண்ணம் நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்ம லட்சியத்தை நோக்கி முன்னேறதுக்கு நிறைய தடைகள் இருக்கவில்லை. அந்த நாள்ல பணத்தடை ஒண்ணுதான் பெரிய தடை. இந்த நாள் அது மாதிரி போச்சு. ரொம்ப தூரம் பணத்தடை இல்லைன்னு வச்சு விடலாம். ஆனா அதை தவிர நிறைய மனத்தடைகள் வந்து விட்டன. அந்த இலக்கை அடையறதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத போலாம். கார்த்தால எழுந்தா என்ன பண்ண முடியும்? தாமிரபரணிக்காரா அங்க போய் குளிக்க முடியும், காவேரிக்காரா அங்க போய் குளிக்க முடியும். ஒரு பட்டணம்னு ஒன்றும் பெரிய ஊராக இருந்து அங்க ஓஹோ கோலாகலங்கள்லாம் கிடையவும் கிடையாது. அப்ப கிராமத்தோட கிராமமா இருந்தோம், நம்ம இலக்கை நோக்கி முன்னேறிந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அர்பனைசேஷன் ஆரம்பிச்சது. கிராமத்திலேருந்து எல்லாரும் நகரத்தை நோக்கி வந்தானோ. இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொடங்கிட்டு ஓஹோன்னு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சாச்சு. கேளிக்கைகள் வெஸ்டர்னைசேஷன் ஆரம்பிச்சது. அப்ப மேற்கத்திய கலாச்சாரம் அந்த கேளிக்கைகள்லாம் வர ஆரம்பிச்சது. அப்ப இது இத்தனையும் என் இலக்கையும் மாத்துறதுக்கு முற்படுறது. எது இலக்குங்கிறதே மாற ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது, நல்ல இலக்கை நான் பிடிச்சுனுட்டா கூட அந்த இலக்கை அடைய ஒட்டாமல் நிறைய தூரம் தடங்கல் பண்றது.
இப்ப இதுல இருந்து தான் நம்ம மீண்டு வந்தாகணும். அப்ப இந்த லோகத்தில் என்னென்னலாம் என்டர்டெயின்மெண்ட் வந்துடுத்தோ, ரெக்ரியேஷன் வந்துடுத்தோ, இதெல்லாம் நமக்கு தேவதானான்னு முதல்ல யோசித்து பார்த்துக்கணும். இதுக்காக இருக்கே நாள் தொட்டும் தொடாமலும் நம்மால வாழ்ந்துடுறதுக்கு முடியுமா? நம்ம இலக்கு அடையறதுக்கு தடங்கலா இவை எத்தனை இருக்கிறதுக்கு விட முடியுமா? முடியாதல்லவா? அப்ப இந்த லோகம் ஆனந்தமயமானதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறவாள் இடத்திலே ஒரே ஒரு வேண்டுகோள், இதுல என்னென்ன தீயதுகள் உள்ளனவோ, தர்மசாஸ்திரத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிற என்னென்ன தீயதுகள் இருக்குமோ அந்த தீயது எதிலையும் கண்ணை வச்சு இது ஆனந்தத்தை கொடுக்கும்னு நினைச்சுடவே கூடாது. இப்பவும் பொய் சொல்லாதது மகிழ்ச்சியை கொடுக்கும், உண்மை பேசுறது மகிழ்ச்சியை கொடுக்கும், 4 பேருக்கு எங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்தேன்னா மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நினைத்தா தப்பே இல்லை. இப்ப ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எத்தனையோ பேர் இப்ப சம்பாதிக்கிறார். 50,000, 20,000, 30,000, 1 லட்சம். இப்ப 1 லட்சம் ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறார். 2 விதத்துல அவர் நினைக்கலாம். நேற்றுக்கு எங்க அப்பா 10,000 ரூபா தான் சம்பாதிச்சிருந்தார், என்னை கட்டப்பட்டு தான் படிக்க வச்சார், அதனாலே நான் என் பிள்ளைய நன்னா படிக்க வைக்க போறேன். அதுக்கு மிஞ்சி போனா இன்னொரு 10,000 ரூபா தான் வேணும். ஆனா அவர் சம்பளத்தை விட என் சம்பளம் இப்ப 5 மடங்கு உசந்திருக்கு. ஆனா எனக்கு அதிக செலவு 1 மடங்கு, 10,000 ரூபா தான் செலவு கூடியிருக்கு. ஆகையால் இன்னும் 2 பேர் ஏழைகளுக்கு நான் உதவ போறேன் அப்படின்னு நினைச்சுன்னு பண்றது ஒரு வகை. அன்னைக்கு எங்க அப்பா எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டாரோ இந்த வண்டிக்கு பதில் அந்த வண்டி வாங்கினதில்லை. 500 சதுரடி பிளாட்டை விட்டுட்டு 5000 சதுரடி வாங்க முடியல. ஆகையால் எப்ப நான் இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கிறேனோ அவருடைய நிறைவேறாத ஆசைகள் அத்தனையும் நான் நிறைவேற்றிக்க போறேன் அப்படின்னு ஒன் சைடடா ஆரம்பிச்சிட்டோம்னா, அப்பா 2 ஆசைப்பட்டார், இதை விட பெரிய வீடா இருந்தா தேவலை, இன்னும் 4 ஏழை பசங்களுக்கு உதவினா தேவலை, எனக்கு இப்ப பணம் அதிகமா போச்சு, இந்த 2 ஆசையில எந்த முதல் ஆசையை நான் எடுத்துக்கணும்? அதிகப்படியான பிளாட் வாங்குற ஆசையா இல்ல முதல்ல ஏழைகளுக்கு உதவற ஆசையானா? முதல்ல உதவற ஆசையை முடிச்சுப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஆசை பெரிய வீட்டுக்கு போறதை பத்தியோ பெரிய காரை பத்தியோ யோசிக்கலாம் இல்லையோ. ஆனா நம்ம எங்க தப்பு பண்ணிடுறோம்னால் முதலிலே நம் சௌகரிய ஆசையை வளர்த்து விடுறோம். இப்ப இதுல நான் பிள்ளை படிப்பு பொண்ணு படிப்பை விட்டுட்டு மத்ததுன்னு சொல்லவே வரல. படிப்பு விஷயமா இருக்கட்டும், அடிப்படை வசதியா இருக்கட்டும் பண்ணிப்போம். ஆனா அதற்கு மேல நம்ம வசதிகளை மட்டும் பெருக்கின்னு போயிட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்காமலே இருக்கக்கூடாது சொல்லி. ஆகையால் ஆனந்தம்ங்கிறது லோகத்துல பல விதத்துல இருக்கு. அதெல்லாத்தையும் நினைச்சு நாம மயங்கி போயிடவே கூடாது. அதெல்லாம் ஆனந்தமா யாருக்கோ இருக்கட்டும், நம்மை பொறுத்த வரைக்கும் எது அடிப்படை வசதிகளோ பண்ணிப்போம். இந்த ஆனந்தமயமான லோகத்தில் பிரம்மந்தான் ஆனந்தத்தை கொடுக்கும், அது நித்தியமான ஆனந்தம், ஆத்மா நித்தியமான ஆனந்தம் என்பதை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்திருக்கிற கேளிக்கைகள்லாம் நேத்திக்கு இல்லை, ஆனா பெருமான்கிற கேளிக்கை என்னைக்குமே இருந்திருக்கார். அதிலேயே பார்த்துங்களேன், ஒண்ணு நேத்திக்கு இல்லை இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னாலே அது நாளை போயிடும்னு அர்த்தம். இல்லாதது ஒண்ணு வந்ததுனால் இருக்கிறது போயிடுமே. இப்போ ஒரு பெரிய USSR, இந்த ரஷ்யன் கண்ட்ரிஸ் அத்தனையும் சேர்ந்து ஓஹோன்னு இருந்தது பாருங்க, இரும்பு திரை நாடா இருந்தது, அதுக்குள்ள என்னென்னமோ இருந்தது, பெரும் வல்லரசு. நாம எல்லாருமே நினைச்சிருந்தோம், ஒரு நாள் உடஞ்சது, எல்லாம் பிராக்மெண்டட் தேசமா போச்சு. இன்னைக்கு என்ன நடக்கிறது? அப்போ ஓஹோன்னு இருந்தது, ஒரு அடி விழுந்தது, எல்லாம் பிரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்தது தானே, இந்த ஓஹோன்னு இருந்தது வந்தது தான், வந்ததுன்னு ஒண்ணு இருந்தாலே அது போயிடும். ஆனா பகவானிடத்துல நமக்கு இருக்கிற ஆனந்தம்ங்கிறது வந்ததல்ல, அது எச்சைக்குமே இருப்பது. ஆகையால் அது போவதே கிடையாது. அதனால லோகத்துல ஆனந்தம் என்றால் அது மற்ற பொருட்களால் ஆனந்தம்னு இப்ப நாம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனந்தமா குடிக்கணும், ஆனந்தமா புகைப்பிடிக்கணும், ஆனந்தமா கண்ட இடத்துக்கு சுத்தணும், ஆனந்தமா கண்ட பேரோட பழகணும், இதெல்லாம் நினைச்சுட்டு இருக்கமே, இதத்தான் ஆபத்துன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த ஆனந்தம்னு லோகத்தை நினைச்சுக்க கூடாது, இது தப்பான புரிதல். இது ஆனந்தம் அல்ல. இப்பவும் லோகத்துல பிரம்மத்தை அனுபவிக்கலாமே, ஏன் வைகுந்தத்துக்கு போய்த்தான் ஆனந்தமான? இந்த பூலோகத்துல பகவான் அனுப்பிச்சா வேண்டான்னு சொல்றாளா? என்ன தாராளமா உலகத்தை ஆனந்தம்னு சொல்லலாம். அதை விட்டு சூதாடுறதுக்குன்னு ஒரு ஊர் வச்சிருக்கா, அங்க போய் சூதாடிட்டு போறேன். பணத்தை விரயம் பண்றதுக்குன்னு ஒரு ஊர் வச்சிருக்கா, அங்க போய் விரயம் பண்ணிட்டு போறேன். குடிக்கிறதுக்குன்னு ஒரு ஊர் வச்சிருக்கா, அங்க போய் விரயம் பண்ணிட்டு போறேன். இது ஆனந்தமே அல்லவே. இதனால என்ன ஆகும்னால் உடல் உபாதை மன உபாதை ரெண்டுமே வந்துடும். இது கொஞ்ச நாளைக்கு வேணா நன்னா இருக்குமே தவிர நம் உடல் இயற்கைக்கு இது சேரவே சேராதே. அப்ப இது இத்தனையுமே அடியேனும் 3 நாளா சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு விடாம சொல்றேன்னால், துயரப்படுறோம்ங்கிறது மேலெழுந்த வாரியான ஒரு இண்டிகேஷன், அது ஒரு சிம்டம், அவ்வளவுதான். ஆனா அந்த துயரத்துக்கு காரணங்கள் எதுன்னு பார்க்க வேண்டும் இல்லையோ, இது இத்தனையுமே காரணம்தான். எதை உண்மையான ஆனந்தம்னு புரிந்து கொள்ளாமை காரணம். அப்ப லோகம் ஆனந்தமயமானதுன்னு இருந்தால் எது உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும்? இந்த கேளிக்கைகள் அல்ல, பிரத்தியாருக்கு உதவுவது, பெருமானை அனுபவிப்பது, ஆத்ம சிந்தனத்தில் இருப்பது. இது இருந்தால்
அப்ப நிச்சயமான ஆனந்தம் இதுதான். இது இந்த லோகத்திலேயே ஆனந்தப்படலாம், அங்க போனப்புறம் ஆனந்தப்படலாம், மாறாது. அப்ப ரெண்டு வர்க்கத்தையுமே பார்த்துட்டோம். இந்த லோகம்ங்கிறதே துன்பப்படுறதுக்குன்னு இருக்கிறது தான். அப்படிங்கிறவா என்ன சொல்றார்கள், அவர்களுக்கு எப்படி மனத்துயர்படாம இருக்கணும் என்பதையும் பார்த்தோம். திரும்ப ஞாபகப்படுத்துறேன், இந்த லோகமே துன்பமயம். எதனால் துன்பம்? உடல் துன்பம், பணத்துன்பம், உற்றார் உறவினர் துன்பம். இந்த மூணையும் எப்படி டீல் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஆத்மா வேறு உடல் வேறுன்னு தெரிஞ்சால்தான் உடல் துன்பம் விலகும். உடற்பயிற்சியும் ஆகார கட்டுப்பாடும் பெருமான் சூரிய மண்டலத்தில் இருக்கிறவர் நமக்குள்ள புகுந்திருக்கிறார் என்று நினைச்சின்றால்தான் உடல் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். உற்றார் உறவினர்கள் இப்படித்தான் எப்படியுமே இருக்க போறா. நன்னா அமைஞ்சிருந்தா நல்லதுல சேர்த்தி, நன்னா அமையலைன்னா விட்டுட வேண்டிதான், அதுவும் முடிஞ்சது. பணத்தட்டுப்பாடு ஓரளவுக்கு மாறிக்கொண்டுதான் வருகிறது. ஆனா அந்த பணத்தட்டுப்பாடு மாறிண்டே வர்றதுக்குள் எல்லாருக்கும் அது சுலபத்துல மாறிட போறது இல்லை. பணம் இருக்கிறவா இல்லாதவர்களுக்கு உதவணும்னு ஆரம்பிச்சுட்டோம்னால் கண்டிப்பா அந்த தட்டுப்பாடை போக்கிவிடலாம். இதெல்லாம் துயரமே பற்று இருக்கிறவாளுக்கு படாது இருக்கிறதுக்கு வழி. ஆனந்தமே பட்டு இருக்க இல்லையோ, பெருமான பத்தியே நினைக்காமல் இந்த வழிக்கே வராமல், ஆனா எத்தனையோ பேர் தங்கள் கேளிக்கைகள் ஈடுபட்டே ஆனந்தப்பட்டு இருக்காளோ இல்லையோ, அவர்களிடத்துல ஒரு வேண்டுகோள், இது இத்தனையும் வந்த கேளிக்கை நேற்றில்லை, ஆகையால் நாளைக்கு தொலைந்தே போகும். இதை பண்ண பண்ண வயசாக வயசாக நம்ம உடலுக்கே அது தீங்காக போய் அமையும். ஆகையால் உடல் தீங்கை பார்த்தாவது இது எல்லாத்திலேருந்து விலகணும். அப்ப நிஜமான ஆனந்தம் இந்த லோகத்திலே ஆனந்தம்னாலும் ஆத்மாவை அனுபவிப்பது, பிரம்மத்தை அனுபவிப்பது, இதுவே ஆனந்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம்னால், இப்படி ரெண்டு விஷயத்திலையும் பார்த்தோம்னால் மனத்துயரத்தை நாம் தவிர்த்து விடலாம். என்ன துயரப்படலாம், நெருப்பு கூட நம்ம பேர்ல படலாம். நெருப்பு பட்டா உடல் தான் எரிந்து போகும். ஆனா மன துயரப்பட்டோம்னால், எப்பவுமே சிந்தனை வசப்பட்டோம்னா எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லையோ. விதுரரத்தான் சொல்றார், அனவாப்பியஞ்ச சோகேன சரீரஞ்ச உபதப்பியதே அமித்ராச்ச பிரகிருஷ்யந்தி மாஸ்ம சோகே மனக்கிருதாக. சோகத்தில் மனதை செலுத்தாதே திருத்தராஷ்டிரா, சோகப்படாதே, துயரப்படாதே. ஒன்னும் கண்ணன் மாசுச்சா சோகப்படாதேன்னு சொல்லிட்டார், அதனால துயரப்படக்கூடாது. இவர் சொல்றது அனவாப்பியஞ்ச சோகேன, நீ சோகப்பட்டதுனாலே கிடைக்காது, கிடைச்சிட போறதா? கிடைக்காது. நான் ஒண்ணு கவலைப்படுறேன், இது கிடைக்கணுமே கிடைக்கணுமேன்னு கவலைப்படுறேன். எனக்கு ஒரு 1000 ரூபாய் வர வேண்டியிருக்கு, இல்ல ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு அறுபத்தர், இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பணம் வர வேண்டியிருக்கு. வரணுமே வரணுமேன்னு சோகப்படுறதுக்காக வருமா, அல்லது வரணுமேங்கிற முயற்சி எடுப்பதற்காக வருமா? வரலையேன்ற சோகத்தினால அது வராது. பல பேர் பார்ப்போம், இப்ப கம்பெனிகள்லயே கேட்டு பாருங்க, டெட்ஸ் இருக்கும், டெட்டார்ஸ் கலெக்ட் பண்ணணும் இல்லையோ, அவளுக்கு விற்பனையா இருக்கும், விற்பனையிலேருந்து பணம் வரணும். வரலையேங்கிறதுக்காக மேலும் மேலும் முயற்சி எடுத்தால் பணத்தை கலெக்ட் பண்ணலாமா? யோசித்து அடிக்கடி போய் பார்த்து அதுக்கு ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னா எடுத்து இதெல்லாம் பண்ணா பணத்தை கலெக்ட் பண்ணணுமா? இல்ல எம்டி ஆகட்டும், ஃபைனான்ஸ் டைரக்டர் ஆகட்டும், தன்னோட சேர்ல உட்காந்து இப்படி பணமெல்லாம் காணப்படும் போல் இருக்கே, எல்லாரும் விற்பனையை வாங்கிட்டு போனாலே கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சோகப்பட்டதுனால பணம் கிடைக்குமா? சோகப்பட்டதாலே விருப்பப்பட்டது கிடைக்காது. சரீரஞ்ச உபதப்பியதே, நம்ம உடம்பு வேற எரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். மூணாவது அமித்ராச்ச பிரகிருஷ்யந்தி, நாம கவலைப்படணும்னு தான் எதிராளிக்கு விருப்பமே. அப்ப நம்முடைய விரோதிகள் எல்லாரும் நன்னா கவலைப்படட்டும், நன்னா துன்பப்படட்டும், என்ன அவா சிரிக்க போறா, அவ சிரிக்காம இருக்கிறதுக்காகவான்னு நாம கவலைப்படாம இருந்தாகணும் இல்லையோ. இது அழகா சொல்றார், சிதா தஹதி நிர்தேகம். சிதா தஹதி, சிதை, சிதை நம்முடைய உடம்பத்தான் எரிக்கும். சிதையில கொண்டு போய் நம்முடைய மரணம் அடைந்த உடம்பை வச்சுட்டா அத்தனையும் அது என்ன எரிச்சு விடும். நிர்ஜீவம், உயிரற்றவனை அது எரிக்கும். ஆனா சிந்தா ஜீவந்தமப்பியஹோ, சிந்தனை என்பது உயிரோடு இருக்கிறவனே இருக்கிறதே. சிதை உயிரற்ற உடலை எரிக்கும், சிந்தனை உயிரோடு இருப்பவனையே எரிக்கும். இங்கே சிந்தனைன்னு சொன்னது ஆக்கபூர்வமான சிந்தனை அல்ல, துயரம் கவலையாகிற சிந்தனை. அந்த சிந்தனைக்கே வசப்பட்டுட்டோம்னால் உயிரோட நம்மளை எரிச்சிடும், அது வேண்டாம். அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துட்டோம். பாரதத்தில் தர்மம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். உங்கள் விஜய் ஆயுத பூஜை சிறப்பு நிகழ்ச்சி அடுத்து வருவது. இந்த நவராத்திரியை முன்னிட்டு திருமதி ஷோபா சந்திரசேகர் அவர்களின் பக்தி பாடல்களோடு உங்கள் இல்லங்களில் இருந்தபடியே 54 திருக்கோவில்களையும் தரிசிக்க ஒரு மகத்தான வாய்ப்பு. அபிராமி அந்தாதி அடுத்து வருவது உங்கள் விஜய். இணைந்து வழங்குபவர்கள்